பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. லலிதா, அதுல ரோஜா பூவும் மல்லிகை பூவும் ரெண்டு இருக்குமா? அம்மனை மனசுல நினைச்சுக்கிட்டு அதுல ஏதாவது ஒரு பூ எடுமா. ரோஜா பூ எடுத்தா நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும். எடுமா. தாயே, உன்னை மனசுல வேண்டிக்கிட்டு தான் இந்த பூவை எடுக்கிறேன். நீதான் நல்ல வழி காட்டணும். ரோஜா பூ வந்திருக்கு. இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கோவில்ல திருட்டு போச்சு அம்மனோட நகைகள், அது திரும்பவும் கிடைச்சிருவங்கிறதுக்கு இந்த பூதான் ஆதாரம். நகைகள் தானாவே கிடைச்சிருவாங்கிறத அம்மனே சொல்லியிருக்கா.
அட கடவுளே, மனுஷனுக்கு உடுத்த துணி இல்ல, இருக்க வீடு இல்ல, ஊர் முழுக்க கட்சி கொடிங்க தான் இருக்கு. இந்த நாய்க்கு இருக்கிற அறிவு கூட மத்த மனுஷனுக்கு இல்லையே. இது நல்ல நாய்ப்பா. அம்மா வீட்ல இல்ல, பாதி பாலை வீட்ல வச்சுட்டு மீதி நாமளே குடிச்சிடுவோம். நல்ல வேலை அம்மா வீட்ல இல்ல, பாலை குடிக்கிறதுக்கு இதுதான் நல்ல சமயம். பால் ரொம்ப ருசியா ஆப்பிள் ஜூஸ் மாதிரி இருக்கு. என்ன ரொம்ப முறைச்சு பாக்குற? கொன்னுடுவேன். குரு, வெளியாளுங்க யாராவது நாம இந்த இடத்துல சாராயம் காய்ச்சறத பார்த்துட்டு போலீஸுக்கு சொல்லிட்டா நம்ம இடத்துக்கு வர்றதுக்கு எந்த போலீஸ் கிட்ட தைரியம் இருக்கு? யாரா அது? நான் தான்டா, எஸ்பி பார்வதி. நல்ல விதமா சொல்றேன், உடனே இந்த இடத்தை காலி பண்ணுங்க. பீர் பாட்டில் சைஸ் இல்ல, எனக்கே ஆர்டர் பண்றியா? போதும் நிறுத்து. இவ்வளவு நேரம் 3 பேர் எங்க போயிருந்தீங்க? என்னக்கா தெரியாத மாதிரி கேக்குற? எங்கெல்லாம் அநியாயம் நடக்குதோ அங்க போய் அது சரி பண்ண வேண்டியது என் டியூட்டி இல்லையா? ரமணா பீமனா, என்ன நான் சொன்னது சரிதானே? அக்கா, ஆத்தோரும் 4 ரவுடி பசங்க சாராயம் காய்ச்சிட்டு இருந்தாங்க. நாங்க 3 பேரும் சேர்ந்து அவங்கள அடிச்சு விரட்டிட்டோம். ஊர்ல இருக்கிறவங்க அமைதியா இருக்கும்போது உங்களுக்கு இந்த பிரச்சனை? மோசமான ரவுடிங்க, அவங்களால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்திருந்தா என்ன பண்றது? ரமணா பீமன் என் கூட இருக்க வரைக்கும் என்னை யாருமே அசைக்க முடியாதுக்கா. என்ன வெறும் பார்வதின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? நான் எஸ்பி பார்வதி. எனக்காவது ஒரு நாள் நான் உங்களை சுட்டு கொன்னுடுவேன், புரியுதா? போது நிறுத்து உன் வீர பேச்செல்லாம். இன்னைக்கு அப்பாவுக்கு தேவசம், அதை மறந்துட்டியா? அது அப்படி இல்லக்கா. என்கிட்ட நீ எதுவும் பேச வேண்டாம். உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அக்கா அக்கா அக்கா, அச்சச்சோ,
ரமணா, பீமனா, அக்காக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. நீங்க தான் ஏதோ செஞ்சு அக்காவை சமாதானப்படுத்தணும். ம். அட, டேப் ரெக்கார்டு. ஆ, நல்ல ஐடியா. இதுல நான் பேசுறத ரெக்கார்ட் பண்ணி அக்காவை சமாதானப்படுத்திடலாம். ம். ரமணா, கேசட் கொடு. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. இனிமேல் நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். ஏய், நீங்களும் சொல்லுங்க. வெரி குட். ரமணா, பீமண்ணா, இது எடுத்துட்டு போய் அக்கா கிட்ட கொடுங்க. இந்தாங்க. ம். என்ன டேப் ரெக்கார்டர் எடுத்துட்டு வந்திருக்க? ஓஹோ, கேசட்டா? குடிங்க. அக்கா, எங்களை மன்னிச்சிருக்கா. இனிமேல் நாங்க இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டோம். ஏய், நீங்களும் சொல்லுங்க. அக்கா சிரிச்சிட்டாங்க, அக்கா சிரிச்சிட்டாங்க. பங்கஜம் நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன்ப்பா. தம்பி, என்ன இது? என்னமாமா இது வெங்கட்டு வாயில பிளாஸ்டர் போட்டு வச்சிருக்கீங்க? எங்கேயாவது வாய் அதிகமா விட்டானா? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இவன் வாயை திறந்தான்னா நாய் படாத பாடுபட்டுவான். ஏமாமா பிளாஸ்டர் எடுத்துட்டா கடிச்சிருவானா? அதெல்லாம் இல்லப்பா. ஆ. இவன் வாயை திறந்து பேச ஆரம்பிச்சான்னு வையே, ஜனங்கள்லாம் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாமளும் சேர்ந்து அடி வாங்கணும். ஐயோ, தம்பி ரொம்ப நல்லவனாச்சு. அப்படி என்னப்பா பெருசா தப்பு பண்ணிட்டான்? அது என்ன ஆச்சுன்னா பங்கஜம், முந்தா நேத்து என் நண்பனோட அம்மா இறந்துட்டாங்க. நான் அந்த சாவுக்கு போய் அவங்க உனக்கு மட்டும் தாய் இல்லப்பா, இந்த ஊருக்கே தாயா இருந்தாங்கன்னு 2 வார்த்தை ஆறுதலா சொன்னப்பா. இது நியாயமான பேச்சு. இவன் சும்மா இருக்க வேண்டியதானே. வேற ஒரு சாவுக்கு போயிருக்கும் போது அவ உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்ல, இந்த ஊருக்கே பொண்டாட்டியா இருந்தான்னு சொல்லிட்டாமா. எப்படி சும்மா விட்டாங்க இவனை? கல் எடுத்து பல்ல உடைச்சிட்டாங்கம்மா. ஓஹோ, அதுக்காக தான் வாயில பிளாஸ்டர் போட்டிருக்காங்களா? அதுக்கு இல்லப்பா, உடைச்சதா அவன் பல்ல இல்ல, என் பல்ல. இங்க பாரு, இத பாரு. தாயி, எங்க அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதான் ஒரு நல்ல வழி காட்டணும். வருவாரே அழகான மாமா,
பார்வதி என்னம்மா என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? பார்வதி, காலையில கனவு கண்டா அது பலிக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாம் நல்லதாவே நடக்கும். ம்? ஏப்பா ம் நீ வெளியூர் ஆளா? ஆமாங்கய்யா. இங்க யார் வீட்டுக்கு வந்திருக்க? எனக்குன்னு இந்த ஊர்ல சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்ல. சாமியை கும்பிட தான் வந்தேன். ஆச்சரியமா இருக்கே. இது சின்ன ஊர் தான். கோயிலும் அவ்வளவு பிரசித்தி பெற்ற கோயில் இல்ல. நீங்க வெளியூர்ல இருந்து இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நான் பெரிய கோடீஸ்வரன், நிறைய வசதி இருக்கு. ஆனா கல்யாண ராசி இல்ல. எங்க வீட்டுல எவ்வளவு முயற்சி பண்ணியும் முடியல. என்ன காரணம் தெரியல. ஏதோ தோஷம் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த அம்மனுக்கு 9 நாள் பயபக்தியோட சேவை செஞ்சா பரிகாரம் கிடைக்கும்னு நாடி ஜோசியத்துல சொன்னாங்க. அப்படியா? இந்த ஊருக்கும் எனக்கும் ஏதோ ஒரு ஜென்மத்துல தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு அந்த அம்மனுக்கு தான் தெரியும். கவலையே படாதப்பா. ஆத்தா தயவுல உனக்கு கல்யாணம் நடக்கும். எல்லாம் உங்க ஆசீர்வாதம் ஐயா. நான் பக்கத்துல இருக்கிற கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கியிருக்கேன். வரட்டுமா ஐயா? வாப்பா. இந்த பார்வதி, ராமண்ணா, பீமண்ணா எங்க போயிட்டாங்க? வரட்டும், வச்சுக்கிறேன். ஊரெல்லாம் போக்கிரித்தனமா சுத்திட்டு வந்துட்டு இங்க ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தா நான் விட்டுருவேன் நினைச்சிட்டீங்களா? ஆவன்னா மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிருவீங்களே. சரி சரி, இந்த ஐஸ் எல்லாம் வேண்டாம், நான் குளிக்க போறேன். 2 பேரும் போங்க. உன் தங்கச்சியை விட்டு எங்க சாராய தொழிலை கெடுக்க பாக்குறியா? இப்போ ஒன்னே கெடுக்க போறோம். அக்கா, நீ என்ன கோழி முட்டை வாங்கிட்டு வர சொன்னல, வாங்கிட்டு வந்துட்டனே. தோ நாட்டுக்கோழி முட்டை. அது இருக்கட்டும்டா, நான் உன்ன 2 முட்டை தானே வாங்கிட்டு வர சொன்னேன். 1 தானே வாங்கிட்டு வந்திருக்க. நீ சொன்ன மாதிரி 2 முட்டை தான் வாங்கிட்டு வந்தேன். வழியில ஒரு முட்டை கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. அப்படியா? உடைஞ்சதா? எப்படி உடைஞ்சது? இப்படி உடைஞ்சது. அட பாவி, இத வாயால சொன்ன பார்த்தாதா? அத நீ உடைச்சு வர காட்டணுமா? லூசு, ஒரு முட்டை போச்சே. ஏன்க்கா இப்படி திட்டுற? நீ என்ன வேணா திட்டு, என்ன லூசுன்னு மட்டும் திட்டாத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா. நீ எனக்கு என்ன வேலை வேணா கொடுத்து பாருக்கா, நான் அதை கரெக்டா செய்யறேனா இல்லையான்னு பாரு. வாய மூடுறியா? அக்கா, நீ எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுக்கணும்க்கா, நான் அதை செஞ்சே ஆகணும்க்கா. அக்கா குடுக்கா. நான் சொல்றது சரியா? என் தலை மேல தீய வை.
இன்னைக்கு எங்க அக்கா சொன்ன வேலையை நான் கரெக்டா செஞ்சே ஆகணும். பங்கஜம் காஃபி கொண்டு வாமா. போட்டு கொண்டு வரேன்ப்பா. அப்பா அன்னை சீதாவை தேடி அசோகவனத்துக்கு போன ஹனுமான் அசோகவனத்தையே தீ வச்சு எரிச்சிட்டாரு. அந்த நெருப்பால இலங்கையில எல்லா பகுதியுமே எரிய ஆரம்பிச்சது. எரிஞ்சது எரிஞ்சது எரிஞ்சுக்கிட்டே இருந்தது. எரியுதே எரியுது எரியுது ஐயோ எரியுது எரியுது எரியுது. என்னாச்சு இவருக்கு? என்னங்க, காபி சாப்பிடுங்க. என்னாச்சு எல்லாரும் நெருப்பு நெருப்புன்னு கத்திக்கிட்டே போறாங்க? எனக்கு ஒன்னும் புரியல. நெருப்பு 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 நெருப்பு. பீமண்ணா, நீ எதை மறந்தாலும் தினமும் சாமிக்கு பூ கொடுக்கறது மட்டும் மறக்கறது இல்ல. அதனாலதான் எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. குடு. அம்மா தேவி, ஏதாவது தப்பு நடக்குதுன்னா அது நல்லதுக்காகவே இருக்கட்டும். இனி நடக்க இருக்கிறதையும் அதுவும் நல்லபடியாவே நடக்கட்டும். எப்பா கோயிலுக்கு வந்துட்டு பூஜை பண்ணாம திரும்பி போற? பூஜைக்காக எடுத்து வந்த மாலை கை தவறி அந்த பொண்ணோட கழுத்துல விழுந்துடுச்சு. அதனாலதான். இதுல வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த அம்மன் உன் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டா. புரியல? உன் கல்யாண தோஷம் கழியணுங்கிறதுக்காக தானே பரிகாரம் தேடி இந்த கோயிலுக்கு வந்த. உன்னோட வாழ்க்கை துணைவியா யார் வரணும்னு அந்த அம்மனே காட்டிட்டா. ஏப்பா, அந்த பொண்ணை உனக்கு பிடிக்கலங்கிறியா? மகாலட்சுமி மாதிரி இருக்கிற பொண்ண யாராவது பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா? அப்படின்னா நீ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறியா? அந்த பொண்ணு எனக்கு கிடைச்சா என்னோட அதிர்ஷ்டங்கய்யா. ரொம்ப சந்தோஷம்பா. உன்ன மாதிரி ஒரு நல்லவன் கையில லலிதாவை ஒப்படைக்கணும்னு தான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன். அக்கா, உனக்கு கல்யாணமாமே? உனக்கு யார் சொன்னது? ஊரெல்லாம் இதேதான் பேச்சு. இது உண்மையா? ஆமா. இந்த கல்யாணத்துக்கு நீ எப்படி ஒத்துக்கிட்ட? எனக்கு கல்யாணம் ஆகணும்னு தானே நீ தினமும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற. அந்த தேவியே உத்தரவை கொடுத்ததுக்கு அப்புறம் நான் மறுக்க முடியுமா? நீ யார வேணா கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா அவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காத. ஏமா? எனக்கு அவனை பிடிக்கல. பிடிக்கலன்னு எதை வச்சு சொல்ற? அவன் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கணும் ரொம்ப பிடிவாதமா இருக்கான். ஆனாலும் எனக்கு பிடிக்கல. எதையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. முன்ன பின்ன தெரியாதவங்கள நாம தப்பாவே நினைக்க கூடாது. அப்பா ஸ்தானத்துல இருக்கிற தர்மஹத்தை முடிவு பண்ணி இருக்கும் போது நாம அதை வேண்டான்னு சொல்ல முடியுமா? இன்னாருக்கு இன்னார் தான் அந்த தேவியே முடிவு பண்ணிட்டா. இனி நம்ம கையில ஒண்ணும் இல்ல. நடக்கிறது நடக்கட்டுமா? புரிஞ்சுதா? இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். வாமா, வா. என்னோட நடிப்பை இந்த ஊரே நம்பிடுச்சு.
அவளும் என்ன நம்பிட்டா. இனி கல்யாணம் மட்டும்தான் பாக்கி. ஏன்பா உன்னை என்னால புரிஞ்சிக்கவே முடியல. முதல்ல லவ் பண்றேன்னு சொன்னேன், இப்ப கல்யாணம் வரைக்கும் போயிட்டேன். இதெல்லாம் எதுக்காக? இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு நான் பக்திமான், அவங்க வீட்டுக்கு நான் நல்ல மருமகன். பார்ட்னர் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒவ்வொருத்தரும் வரதட்சணைக்காக கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவன் மறைச்சு வச்சிருக்கிற நகை எடுக்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறான். மனசில் ஆயோ? என்ன அப்படியா? ஆமா, நான் கோயில்ல கஷ்டப்பட்டு கொள்ளடிச்ச நகைங்க அவ வீட்ல தான் இருக்கு. யார் வீடு என்னன்னு தெரியாம நகைங்கள்லாம் அங்க புதைச்சிட்டேன். அந்த வீட்ல தான் அவ குடும்பத்தோட இருக்கா. அந்த வீட்டுக்குள்ள நுழையறதுக்கு தான் இந்த கல்யாணம். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. அதுக்குள்ள வேற யாராவது அதை கண்டுபிடிச்சிட்டா? நிச்சயமா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அது எப்படி? நான் உள்ள வச்சுட்டு வந்தது நம்பர் லாக் இருக்கிற பிரீஃப் கேஸ். என்ன தவிர வேற யாராவது அதை ஓபன் பண்ணா நம்பர் சேஞ்ச் ஆகும். அதுல நான் செட் பண்ணி வச்சிருக்கிற பாம் வெடிச்சிரும். ஆளு க்ளோஸ். பார்வதி, கல்யாணத்துக்கு நீ ஏன் வரல? வீட்டுக்கு முன்னால ஏன் இப்படி மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்க? பார்வதி, உன்னதான். லலிதா, குழந்தை ஏன் கோச்சிக்கிற? அவளுக்கு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு கோவம் இல்லையா பார்வதி? ஆமா. லலிதாவை கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் எனக்கு ஆசை இல்ல. என்னோட பிளானே வேற. என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கு எங்க வீட்ல ஒரு பணக்கார பொண்ணை பார்த்து வச்சிருந்தாங்க. ஆனா உன் மாதிரி ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு இந்த ஊருக்கு வந்தேன். நீ தான் என் மனைவின்னு முடிவு பண்ணிட்ட. என்னங்க, புருஷனே தெய்வம்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் நான் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. வாங்க வாங்க, உள்ள வாங்க. நீ சொன்னா போதுமா? சொல்ல வேண்டியவங்க சொல்லலையே. ராமண்ணா, பீமண்ணா, நீங்களும் சொல்லுங்க. அரசியல்வாதிங்க கட்சியை விட்டு கட்சி தாவறது நாட்டுல சகஜம்தான். நம்மள படைச்ச பிரம்மன் கூட இதுல தப்ப முடியாது. என்ன சொல்றீங்க நீங்க? உன் இடுப்ப பார்த்தா பிரம்மனோட படைப்பு அற்புதம்னு தோணுது. இன்னும் கொஞ்சம் மேல பார்த்தா அதை விட பிரமாதமா இருக்கு. நீங்க பெரிய பக்திமான் தான் நினைச்சேன். ரசனை உள்ளவராவும் இருக்கீங்க. பூஜாரியும் பெட்ரூமும் ஒரே வீட்டுல தானே இருக்கு. அது மாதிரி பக்தியும் ரசனையும் எனக்குள்ள கலந்துருக்கு.
உன்னை பார்த்தா அந்த அம்மனையே பார்க்குற மாதிரி இருக்கு. அம்மானா? அவ அணிஞ்சிருக்கிற நகைகள் என்கிட்ட இல்லையே. நகைங்க என்ன பெரிய விஷயமா? நான் மனசு வச்சா உனக்கு கனகாபிஷேகமே பண்ண முடியும். எல்லாம் பெட்ரூம்ல பேசுறது மட்டும்தான். விடிஞ்ச உடனே எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. ஏய், என் கேரக்டரே புரிஞ்சுக்காம பேசுறியே. நான் ஆர்டினரி மனுஷன் இல்ல. என்கிட்ட நிறைய நகை இருக்கு. அந்த நகைகளை உனக்கு போட்டு அந்த அழகை நான் ரசிக்க போறேன். எனக்கா? கொஞ்சம் இரு, வரேன். லலிதா, இதெல்லாம் பாரு, எல்லாம் உனக்கு தான். குடி, பாரு, இதெல்லாம் உனக்கு தான். போ, போட்டு வா. ஏய், கொஞ்சம் நில்லியா. எல்லாரும் எங்க போறீங்க? சார், கோயில்ல பெரிய அதிசயம் நடந்திருக்கு சார். நேத்து ராத்திரி லலிதாக்கு கொடுத்த நகைங்க கோயிலுக்குள்ள எப்படி வந்தது? லலிதா, நீ என்னை ஏமாத்திட்டியா? தாயே, நான் நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. லலிதா, வந்துட்டேன். அட, என்னங்க காலையில எங்க போயிட்டீங்க? அதெல்லாம் இருக்கட்டும். ராத்திரி நான் உங்ககிட்ட கொடுத்த நகைங்க எங்க? அதுவா, அது சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். சேர வேண்டிய இடமா? வெளிப்படையா சொல்லணும்னா, நீங்க எங்க திருநீங்களோ அந்த இடத்துல கொண்டு போய் வச்சிட்டேன். யார பார்த்து திருடாங்கற? அது எங்க அம்மாவோட நகைங்க. இல்ல, அது நம்ம ஊர் அம்மனுடைய நகைங்க. எப்படியாவது அந்த நகைகளை வாங்கணுங்கிறதுக்காக தான் இந்த தாலியை உங்க கையால நான் கட்டிக்கிட்டேன். என்ன பாக்குறீங்க? நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு நாடகம். கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஆத்மார்த்தமா இல்ல. நீங்க ஒரு நல்லவர் இல்லங்கிறதும் நீங்க தான் திருடங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அத ஜனங்க முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அன்னைக்கு ஒரு நாள் பாதுகாப்பா இருக்கட்டுமேன்னு நகைங்களை அங்க மறைச்சு வச்சேன். இப்ப என்னடான்னா, அவ அந்த வீட்லயே குடியிருக்கா. அவ வீட்ல நுழையறதுக்கு தான் இந்த கல்யாண நாடகம். ஐடியா என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா நமக்கு முன்னாடி யாராவது நகைகளை எடுத்துட்டா? கண்டிப்பா யாரும் எடுக்க முடியாது. அது எப்படி? நகைங்க இருக்கிறது நம்பர் லாக் உள்ள பிரீஃப் கேஸ். என்ன தவிர வேற யாராவது ஓபன் பண்ணா நம்பர் சேஞ்ச் ஆகும். அதுல நான் செட் பண்ண பாம் வெடிச்சிரும். ஆளு க்ளோஸ். தேவி நகைகளை நீங்க தான் திருநீங்கன்னு ஜனங்க முன்னாடி நிரூபிக்கிறதுக்கு என் வாழ்க்கை பாழா போனாலும் பரவாயில்லன்னு இந்த தாலியை வாங்கிக்கிட்டேன். நீங்க என் மேல வச்சிருந்த அன்பை இதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன். அதனாலதான் நீங்க திருந்த நகைய அதே கோயில வச்சுட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, நீங்க இவ்ளோ கேவலமானவர்னு நான் இது வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லல. ஏன் தெரியுமா? நீங்க என்ன தொட்டு தாலி கட்டின புருஷங்கிறதுனால. ஏண்டி, நானே நொந்து போயிருக்கேன். நீ உன் கதையை சொல்லி இன்னும் டென்ஷன் பண்றியா? நீங்க என்ன அடிங்க, கொல்லுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. அம்மனுக்கு சேர வேண்டிய நகை போய் சேர்ந்துருச்சு. இனிமே உங்க கைக்கு வந்து சேராது. என் கைக்கு வந்து சேராதா? எத்தனையோ பேரை நான் சமாளிச்சவன். ஆனா கட்டுனவகிட்ட கொஞ்சம் மெய் மறந்து ஏமாந்துட்டேன். எனக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை வட்டி முதலமா வசூல் பண்ணுவேன். வேண்டாங்க,
அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்க பூர்வ ஜென்மத்து புண்ணியமா என்னமோ அந்த அம்மனோட நகைகளை நீங்க திருடியும் உங்களை தண்டிக்காம பாவம்னு விட்டுருக்கா. அதனாலதான் நீங்க எனக்கு கணவரா கிடைச்சிருக்கீங்க. என்னங்க, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமேலாவது இந்த திருடுறது எல்லாத்தையும் விட்டுடுங்க. விட்டுடுறேன். திருடுறதில்ல, உன்ன நீ என்னை ஏமாத்துனதுக்கு உனக்கு தண்டனை என்ன தெரியுமா? நீ வாழா வெட்டி. ஏஸ், இன்னிலிருந்து நீ தனி மரம். நில்லுங்க. எல்லாரும் சொல்றத மீறி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னாலேயே வீரப்பா சவால் விட முடியும். கேட்டுக்குங்க. எந்த அம்மன் நகைகளை நீங்க திருநீங்களோ அதே அம்மன் முன்னாடி உங்களை கூட்டிட்டு வந்து உங்களை அவளோட பக்தன் ஆக்குறேன். சேபாஷ், சவால் விடுறியா? வருவேன், கண்டிப்பா அம்மங்கிட்ட வருவேன். பக்தனா இல்ல, திருடனா. என்னது? படுக்க அறையில நீ கொடுத்த சுகத்துக்கு. அக்கா, எதுக்குடா இப்ப கத்துற? நான் சாப்பிடறதுக்காக ஹோட்டலுக்கு போனேன். அந்த ஹோட்டல் ஓனர் என்ன அடி அடிச்சுட்டாங்கக்கா. என்னாச்சாங்க? எனக்கு வாழைக்காய் பஜ்ஜி வேணும்னு கேட்டேன். அவனும் வாழைக்காய் பஜ்ஜியை கொடுத்தான். வாழைக்காய் பஜ்ஜியை பிச்சு பார்த்தேன், உள்ள வாழைக்காய் தான் இருந்தது. வாழைக்காய் பஜ்ஜில வாழைக்காய் தான் இருக்கும். கும்தலக்கடி கும்மா. அப்புறம் மைசூர் போண்டா கேட்டேன், மைசூர் போண்டா கொடுத்தான். பிச்சு பார்த்தேன், அது உள்ள மைசூரே இல்ல. நீ இப்படி கேட்டதுக்கு தான் மொத்தன்னு மொத்தனாங்க. அவட அறிவு கிட்ட முண்டமே. இப்ப மாமா கிட்ட போய் பணம் வாங்கிட்டு வா. கர்மம் கர்மம். அப்படியா? ஓகே ஓகே ஓகே. டாக்டர் ஐயா, என்னம்மா? என் புருஷனுக்கு என்னாச்சுன்னு கொஞ்சம் பாருங்க ஐயா. நான் மாட்டு டாக்டர்மா. நானும் அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் டாக்டர் வந்தேன். எப்பயா? போன மாசம் மாட்டுக்காக பருத்தி கொட்டை புண்ணாக்கு கொடுத்தாங்க. நல்லா இருக்குன்னு நானே தின்னுட்டேன். அதனால இப்படி ஆகி போச்சு. அட அறிவு கெட்டவனே, அதை ஏன்டா நீ தின்ன? ஆமா, இப்ப என்னாச்சு? என்ன ஆச்சுன்னு பாருங்க. ஐயோ, கொம்பு முளைச்சிருச்சுல்ல. கும்தலக்கடி கும்மா. எங்க திரும்பி திரும்பி திரும்பி. ஏன்டா? ஏன்னா பின்னாடி வாலிட்டு தான் பாக்கணும். அக்கா உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு வர சொன்னாங்க, சீக்கிரம் கொடு. முதல்ல இவங்களை அனுப்பி வச்சிடறா, நீ சும்மாறா. இங்க பாருமா, இங்க இதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. பெரிய ஆஸ்பத்திரி கூட்டு போனா நல்லா கரன்னு அறுத்து வாஷ் பண்ணி பாலிஷ் பண்ணுவாங்க. எந்திரியா, கூட்டு போமா போ. டேய், பேஷண்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது குறுக்க நீ பேசக்கூடாதுன்னு எத்தனை முறை சொல்லிருக்கேன். டேய், திரும்பி நீ வரும்போது அந்த மூலையில நிக்கணும், கைய கட்டிக்கணும், வாய மூடிக்கணும். நான் உன்னை பார்க்கணும், உன்னை கூப்பிடணும், ஏன்னு நானே கேட்கணும். அப்புறம் நீ வாய் திறந்து சொல்லணும். புரியுதா? புரியுதா? புரியுது புரியுது. That is correct. பல்லு இருக்கிறவனே கடிக்க முடியாம திணறான். அவளை நினைச்சு உரலை இடிச்ச மாதிரில இருக்கு. ஊரையே ஏமாத்தினவனி அவ உன்னையே ஏமாத்திட்டாளடா. சும்மா அதையே சொல்லி சொல்லி ஏன்டா வெறுப்பேத்துறீங்க? கொல்கத்தால கோடிக்கணக்கில் சம்பாதிச்சேன். சில லட்சங்கள் தானே போச்சு. ஐ டோன்ட் கேர். அக்கா, உள்ள வா. ஏன் நின்னுட்டு இருக்க? உள்ள போ. உன்னை யாரு தடுக்கறாங்கன்னு நானும் பாக்குறேன். நில்லுடே. யார கேட்டு உள்ள வந்த? நம்ம வீட்டுக்குள்ள நான் வர்றதுக்கு நான் வேற யார கேட்கணும்? என்ன பத்தி தெரிஞ்சிருந்தும் கூட என்னோட வாழ வந்திருக்கியா? ஏன் பயப்படணும்? நீ என்ன சிங்கமா புலியா? பொண்ணு மனசு வச்சா என்ன வேணாலும் சாதிக்கலாம். ஆன வேடியே பேசாம இருக்கு. இந்த ஊசி பட்டாசு என்னடா படபட படபட படபடன்ல வெடிச்சுக்கிட்டு இருக்கே. பார்ட்னர், என்ன பாத்துட்டு இருக்க? அவளை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு. இது பாருங்க, இது எங்களோட குடும்ப விஷயம். இதுல யாராவது தலையிட்டா கம்பி என்ன வேண்டியது வரும். வரும்போது போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்தோம். ஏய், என்ன போலீஸ் கீலிஸ்னு மிரட்டுறீங்க? மரியாதையா வெளியில போறீங்களா இல்லையா? நீங்க ஏன் என்ன உள்ள வரவிட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன கண்டா உங்களுக்கு பயம். பயமா? நான் உங்ககிட்ட சவால் விட்டுருக்கேன் இல்லையா? சவால்ல எங்க நான் ஜெயிச்சிருவேணும்னு உங்களுக்கு பயம். சவால நீ ஜெயிச்சிருவியா? அதையும் பாப்போம். அது வரைக்கும் இங்கே இரு.
ஏய், இந்த வீட்டு எஜமானியா இல்ல, வேலைக்காரியா. ஆனா ஒரு கண்டிஷன், இந்த வீட்ல உனக்கு மட்டும் இடம் இருக்கு. உன் தங்கச்சி, நாய், ஆடு இதெல்லாம் இங்க இருக்கக்கூடாது. சம்மதமா? அக்கா சரின்னு சொல்லுக்கா. அப்போ நீங்க என்ன பத்தி நீ கவலைப்படாதக்கா. நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும். என்ன பத்தி நீ கவலைப்படாத. நான் வரேன்க்கா. பார்வதி, நான் வரேன்க்கா. நடங்க போலாம். வா. திருட 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 என் பேக்க பிடிக்கிட்டு வர்றான், யாராவது காப்பாத்துங்க. திருட ரமணா, பீமனா, ஓடி போய் அந்த திருடனை பிடிங்க. சீக்கிரம் போங்க. வெரி குட் பீமண்ணா. இந்தாங்க உங்க பேக். ரொம்ப தேங்க்ஸ்மா. உன்னோட உதவியாலையும் உன் ஆடு செஞ்ச உதவியாலையும் நான் பெரிய இக்கட்ல இருந்து தப்பிச்சேன். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேம்மா. இந்தாம்மா. எனக்கு பணம் வேண்டாம். ஏதாவது வேலை இருந்தா கொடுங்க, செய்றேன். வேலையா? நான் அண்ணனூர் தேவஸ்தானத்துல ட்ரஸ்ட் ஆபீசரா இருக்கேன். ஆபீஸ கூட்டி பெருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். உனக்கு இஷ்டமா இருந்தா நீ வந்தா போதும். இருக்க இடமும் சாப்பாடும் போட்டா போதும். நான் கண்டிப்பா வரேன். உன் நிலைமைய பாத்தியா? சம்பளமே இல்லாத வேலைக்காரியா நீ வாழ வேண்டியதா இருக்கு. போதுண்டி, என்ன மாடுன்னு நினைச்சியா இப்படி அள்ளி கொட்டுற? இது பாருங்க, புருஷன் சாப்பிட்டு மிச்சம் வைக்கிறாருல, அத பொண்டாட்டிங்க சாப்பிடணும். அது எங்க பாக்கியம். ஓ, நீ ஒரு தர்ம பத்தினிங்கிறதையே மறந்துட்டேன். ஏன் எச்சல் சாப்பிட்டா உனக்கு புண்ணியம் வரும்ல? ஆமாங்க. அப்படின்னா இத குடி. என்னங்க இது? போய் இத குடிக்க சொல்றீங்க? ஏய், இதுவும் எச்சல் தானே. தர்ம பத்தினிக்கு புருஷன் எச்சல் தான் பிரசாதம். புருஷன் குடிச்ச பிராந்தி கங்கா தீர்த்தண்டி. என்னங்க இது? அப்படின்னா நீ தர்ம பத்தினி இல்லையா? குடி. வேண்டாங்க. குடிடி. வேண்டாங்க. ஏய், குடிடி. குடி குடிடி. ராமண்ணா, பீமண்ணா, பீமண்ணா, ராமண்ணா, எனக்கு முதல் மாசம் சம்பளம் கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டா அக்கா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? அக்கா எப்படி இருக்காளோ என்னவோ. நீங்க 2 பேரும் போய் பாத்துட்டு வரீங்களா? ஒரு ஐடியா. நான் எப்போ போல ஒரு கேசட்ல பேசி கொடுக்கறேன். அந்த கேசட்டை கொண்டு போய் அக்காட்ட கொடுத்துட்டு வரீங்களா? ஏண்டி, நேத்து குடிச்ச பிராந்தி ருசியா இருக்குன்னு ஒரு ஃபுல் பாட்டிலே காலி பண்ணிட்டியா? காலையில ரொம்ப கேர் ஆயிட்டு வாந்தி எடுக்கிறியா? அது இல்லைங்க, நீங்க அப்பாவுக்கு போறீங்க. அப்பாவா? அப்பப்பா, நீயே இங்க அனாத மாதிரி இருக்க. இந்த லட்சணத்துல குழந்தை வேறையா? இல்லடி, நீ ஏன் குழந்தைய பெத்துக்கலன்னு நம்ம இந்தியாவே வருத்தப்படுதா? என்ன பத்தி என்ன வேணாலும் சொல்லுங்க, ஆனா என் வயித்துல வளர்ற குழந்தை உங்களோட குழந்தை. அது மேல கொஞ்சம் கூட அன்பு இல்லாம பேசுறீங்களே. அன்பு பாசம் சொல்லி சென்டிமெண்ட் பேசுறியே. பொண்ணு வீட்டுல வளைகாப்பு அது இதுன்னு விசேஷமெல்லாம் நடக்கும் இல்ல? இப்ப அந்த சடங்கை யார் பண்ணுவாங்க? ஓடி போன உன் தங்கச்சியா, இல்ல மேல போன உங்க அப்பா அம்மாவா? சொல்லுடி, யார் நடத்துவாங்க? சொல்லுடி, யார் நடத்துவாங்க இந்த வளைகாப்பு விசேஷமெல்லாம்?
என்ன இந்த நாயை துட்டக்க வாங்கின்னு வந்துக்குது? என்ன வாங்குறதுக்காக வந்துக்குது? ஆ பீமண்ணா, என் மேல உனக்கு எவ்வளவு அன்பு. எனக்கு வளைகாப்பு பண்ண யாருமே இல்லையேன்னு எங்கன நீயாவது இருக்கியே, கொடு. இப்ப சந்தோஷமா? ராமண்ணா, பார்வதி கேசட் கொடுத்திருக்காளா? கொடு. அக்கா, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படிக்கா இருக்க? உன்னை பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா மாமா என்ன வர வேண்டாம்னு சொல்லிட்டாருல்ல. பரவாயில்ல, நான் கடவுள்கிட்ட வேண்டதெல்லாம் நீ நல்லா இருக்கணும், அது மட்டும் தான்க்கா. ராமண்ணா, நான் கூட கேசட்ல ரெக்கார்ட் பண்ணி தரேன். அது கொண்டு போய் பார்வதி கிட்ட கொடு. பார்வதி, நான் இப்ப கர்ப்பமா இருக்கேன். ஆனா என் வயித்துல விளையாடுற குழந்தை மேல உங்க மாமாக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லம்மா. பார்வதி, நான் உன்னை பார்க்கணும். ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் குழந்தைய நீதான் வளர்க்கணும். ராமண்ணா ராமண்ணா சக்கரை செய்திய கேளண்ணா. ராமண்ணா ராமண்ணா சக்கரை செய்திய கேளண்ணா. அழகான ரோஜா மடி சேர போரா, கடலாலயா மனதுலதே. ராமண்ணா ராமண்ணா சக்கரை செய்திய கேளண்ணா.
ஒரு ஃபாரின் மினிஸ்டர் நம்ம இந்தியாவுக்கு வராரு. அவரை கொன்னா 10 லட்சம் கொடுக்கறதா ஒரு பார்ட்டி ப்ராமிஸ் பண்ணிருக்கான். கொலை பண்றது நமக்கு குல்கந்து சாப்பிடுற மாதிரி. ஒரு பாட்டில் சாராயத்துக்கு நான் ஒரு கொலை பண்ணிருக்கேன். இப்போ என்னடானா 10 லட்சம் ரூபாய் கிடைக்குது. கசக்குமா என்ன? மனசுல ஆயோ. பீடி பத்த வைக்க நெருப்பு தேவை. அதே நெருப்பால ஊரையே பத்த வைக்கலாம். பொறுத்திருந்து பாருங்க நான் என்ன பண்ண போறேன்னு. ஏய் போல், வாய மூடுறா. இத பாருங்க, டைரக்டா நாம யாரும் இதுல இன்வால்வ் ஆகக்கூடாது. இந்த வேலைக்கு நம்பிக்கையான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவன் மூலமா காரியத்தை சாதிக்கணும். ராமண்ணா, பீமண்ணா, வாங்க. உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பார்வதி, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு இங்க துணையா யாருமே இல்லம்மா. உங்க மாமா என்ன ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாரு. ஆமா. ஐயோ, அவர் வந்துட்டாரு. நீங்க 2 பேரும் போயிடுங்க, போயிடுங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த ஃபாரின் மினிஸ்டர் கரெக்டா 10:15 ஏர்போர்ட்டுக்கு வராரு. 11 மணிக்கு அவரோட காரு கரெக்டா மெயின் ரோட் சென்டருக்கு வரும். அங்க வச்சு அவரை நீ ஷூட் பண்ணணும். அந்த ஹோட்டல்ல எத்தனை நம்பர் ரூம்ல இருந்து ஷூட் பண்ணணும்? நம்பர் தானே? ஓகே, இந்த ரூம் நம்பர்ல இருந்தே நான் ஷூட் பண்ணிடுறேன். குட். காரியத்தை முடிச்ச உடனே பணம் வீட்டை தேடி வரும். புறப்படு. பார்வதி, எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எனக்கு இங்க துணையா யாருமே இல்லம்மா. உங்க மாமா என்ன ரொம்ப கீழ்த்தரமா நடத்துறாரு. ஆமா. ஐயோ, அவர் வந்துட்டாரு. நீங்க 2 பேரும் போயிடுங்க, போயிடுங்க. இன்னொரு வாட்டி நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. அந்த ஃபாரின் மினிஸ்டர் கரெக்டா 10:15 ஏர்போர்ட்டுக்கு வராரு. 11 மணிக்கு அவரோட காரு கரெக்டா மெயின் ரோட் சென்டருக்கு வரும். அங்க வச்சு அவரை நீ ஷூட் பண்ணணும். அந்த ஹோட்டல்ல எத்தனை நம்பர் ரூம்ல இருந்து ஷூட் பண்ணணும்? நம்பர் தானே? ரமணா, பீமண்ணா, அந்த பாவிங்க யாரையோ கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா எங்கிருந்து கொலை பண்ண போறாங்கன்னு தான் நம்மளுக்கு தெரியலையே. லயன்னா சிங்கம். எந்த இடம்னு கேட்டதுக்கு இப்படியே டைப் பண்ணி கொடுக்கிறது? நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா எனக்கு புரியலையே. இப்ப புரிஞ்சிடுச்சு. நம்பர் 17. அந்த நம்பர் வீட்ல இருந்து தான் கொலை பண்ண போறாங்க. இந்த விஷயத்தை உடனே போலீஸ் கிட்ட சொல்லியாகணும்.
செய்திகள் வாசிப்பது சந்தோஷ் சுப்பிரமணியம். மத்திய மந்திரி மீது நடைபெற இருந்த தாக்குதல் முறியடிக்கப்பட்டு கொலையாளி கைது செய்யப்படும் போது விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டான். இந்த சம்பவத்தில் மேலும் பலர் குற்றவாளிகளாக இருக்கலாம் என்று கருதப்படுவதால் சிறுமி பார்வதியின் வாக்குமூலம் முக்கியமானதாக கருதப்படுகிறது என்று போலீஸ் வட்டாரங்கள் கூறுகின்றன. இது பற்றிய விசாரணை முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. என்னடா ஆளாளுக்கு பேசாம இருக்கீங்க? இப்படியே இருந்தீங்கன்னா நாளைக்கு எல்லாரும் கம்பி என்ன வேண்டியதுதான். இல்ல, இந்த விஷயத்தை இப்படியே விட்டுடக்கூடாது. ஆரம்பத்திலே கட் பண்ண வேண்டியதுதான். எப்படிடா கட் பண்ணி விடுவேன்? கிருஷ்ணரால உலகத்துல பெரிய யுத்தமே வந்தது. பார்வதி வாயை திறந்தா நம்ம வண்டவாளம் தண்டவாளத்துல ஏறிடும். மனசுல ஆயோ? ஷட் அப். பார்ட்னர், நாம கொலை செஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. ஆமா, இன்னைக்கு நான் ஒரு கொலை செஞ்சாகணும். ஹலோ டாக்டர், நான் லலிதா பேசுறேன் டாக்டர். என்னால வலி தாங்க முடியல. சீக்கிரம் வாங்க டாக்டர், சீக்கிரமா வாங்க. ஹலோ டாக்டர். என்ன டாக்டர், தனியா வந்திருக்கீங்க? யாரையாவது ரகசியமா? ஷட் அப். உங்க வைஃப் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க, அதுக்காக தான் வந்தேன். நீங்களே கத்துக்குட்டி டாக்டர் மாதிரி இருக்கீங்க. எப்படி பிரசவத்தை பாப்பீங்க? என் வைஃப்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ண பெரிய டாக்டர் இங்க வராங்க. பாருங்க மிஸ்டர், தேவைப்பட்டா சொல்லி அனுப்புறேன். இப்ப கிளம்புங்க, கிளம்புங்க. டாக்டர் அனுப்பியாச்சு. இனி டெலிவரி எப்படி ஆகும்னு பாக்குறேன்.
வந்துட்டீங்களா? உங்களுக்கு பொண்ணு பிறந்திருக்கா? மகளா? ஆமா. அ- அ- ஒரு ஆச்சரியமான விஷயம். நான் பூஜை பண்ற அம்மன் அருளால நம்ம மக கையில சூளை மாதிரி ஒரு மச்சம் இருக்கு பாருங்க. ஒன்னு 2. இது மாமூலு. 1 1 11. கண்டுபிடிச்சிட்டேன். மேதை ஆயிட்டேன். மேதை. என்ன கண்டுபிடிச்ச? அக்கா, நான் கணக்குல பெரிய மேதாவி ஆயிட்டேன். இங்க பாரு. ஐயோ, அறிவுகெட்ட முண்டமே, மாடு தீ பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. சீக்கிரமா போய் மாமா கிட்ட சொல்லி ஃபயர் இன்ஜினுக்கு ஃபோன் பண்ண சொல்லு. நிக்காதடா போ. மாமா, நீ இங்க வரணும், மூளையில நிக்கணும், கைய கட்டணும், வாய மூடிக்கிட்டு இருக்கணும். நான் வான்னு சொன்னா வரணும், பேசணும்னா பேசணும். அது வரைக்கும் சும்மா நின்றுட்டு இருக்கணும். பரவாயில்ல, நீ கொஞ்சம் புத்திசாலி ஆயிட்ட. நான் என்ன ஏதுன்னு கேட்காம நீ வாயே திறக்கல. ஓகே, வந்த விஷயத்த சொல்லு. சொல்லட்டா? சொல்லு. நம்ம வீடு இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ஒரு மாட்டு கொட்டா இருக்குல்ல, இருக்கு. அதுக்கு பக்கத்துல பில்டிங் இருக்குல்ல, இருக்கு இருக்கு. அந்த பில்டிங் மேல ஒரு குடிசை இருக்குல்ல, பத்தி எரியுது. வெரி குட் வெரி குட். இந்நேரம் எரிஞ்சு எல்லாம் சாம்பலா இருக்கு பேடா. அதெல்லாம் கண்டிப்பா சாம்பலா இருக்குங்க. லூசு பயலே, ஏன்டா இந்த விஷயத்த முதல்ல சொல்லல? நீங்க தான் வெளியிலே கையை கட்டி வாய் பத்தி நில்லுன்னு சொன்னீங்க. ஐயோ, என் தலையெழுத்து. டேய், இனிமே எந்த விஷயத்தை நீ சொன்னாலும் சொல்லும் போது துக்க விஷயத்த சொல்ற மாதிரி வாயில அடிச்சிட்டு சொல்லணும். புரிஞ்சதா? புரிஞ்சதாடா? That is correct. That is correct. என்னடே அது? இன்னைக்கு நம்ம பொண்ணு பிறந்த நாள். அதனாலதான் புது ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன். ஆமா, உன் பொண்ணு பெரிய ஜமீன் பரம்பரை இல்ல? இந்த மூதேவி பெத்த பொண்ணுக்கு பிறந்த நாள் ஒரு கேடு. மூதேவிங்கிறது பெரிய அவமான சொல் கிடையாது. கிருஷ்ணர் ராட்சசியை அழிச்சாரு. ஈஸ்வரன் இந்த அகிலத்தையே காப்பாத்தினாரு. தேவி பார்வதி அன்றாட தரிசிக்க வர பக்தர்களை காப்பாத்திட்டு வராங்க. இவ்வளவையும் தாங்கிட்டு இருக்கன்னா ஒரு மூதேவிக்கு மகளா இருக்கிறது எவ்வளவோ மேலு. புரிஞ்சுதா? அங்க பாத்தியா உன் பொண்ணு பேசுற பேச்ச? பார்க்க உன் தங்கச்சி மாதிரி இருக்கான்னு நினைச்சேன். பேச்சும் அவன் மாதிரியே இருக்கு. நம்ம பொண்ணு என் தங்கச்சி மாதிரி இருக்கான்னா எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. இவளை பார்க்கும் போதெல்லாம் இவளுக்குள்ள என் தங்கச்சிய பாத்துக்கிறேன். நீயும் உன் தங்கச்சியோட போய் சேர்ந்திருந்தா நான் நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன பண்றது, எல்லாம் என் தலையெழுத்து. ச்சே. ஜெகதீஸ்வரி, என்னம்மா இது? பிறந்த நாள் அதுவுமா ஏமா புது ட்ரெஸ் போடாம இருக்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு தெரியும், ஆனா புது ட்ரெஸ் போட்டுக்க விரும்பல. ஏன்னா உங்க தங்கச்சி இறந்த துக்கமான நாளும் இன்னைக்கு தானே. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற வரைக்கும் என்னோட பிறந்த நாள நான் கொண்டாடவே மாட்டேம்மா. பார்வதி. ஏய், எத்தனை தடவை சொல்றது? அவ பார்வதி இல்ல, ஜெகதீஸ்வரி. மனசுல ஆயோ? பேரு மட்டும்தான் மாறி இருக்கு, உருவம் மாறின மாதிரி தெரியலையே. எங்கம்மா போற ஜெகதீஸ்வரி? கோவிலுக்கு. எந்த கோயிலுக்கு? சிங்கத்து மேல இருக்கிற சாமியை பார்க்கவா, இல்ல பசு மேல இருக்கிற சாமியை பார்க்கவா, இல்ல எலி மேல சவாரி பண்ற சாமியை பார்க்கவா? பஸ், காரு, ட்ரெயின், ஏரோப்ளைன்லாம் வந்ததுனால உங்க கடவுளுங்க அவங்களோட வாகனமான சிங்கம், புலி இதெல்லாத்தையும் விட்டுட்டாங்க போல. மனசுல ஆயோ? உருவம் மாறி இருக்கு, ஆனா குணம் மட்டும் அப்படியே தான் இருக்கு. எவ்வளவு மாற்றங்கள் வந்தாலும் சேர வேண்டிய இடத்துக்கு நிச்சயமா நாம போய் சேருவோம். ஆஹா. ஜெகதீஸ்வரி, மோட்டார் சைக்கிளை நீ அப்படி அதிர்ச்சியா பாக்குற? இந்த பம்பர்ல இருக்கிற ரத்தக்கரையை ஏன் துடைக்கல? 6 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஆக்சிடென்ட்டோட ரத்தக்கரை அப்படியே இருக்கு.
ஆமா, நானும் 5-6 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஆடும் நாயும் யாருக்காக இங்க காத்துக்கிட்டு இருக்கு? அதுங்களுக்கு வேண்டியவங்க யாராவது விட்டு போயிருப்பாங்க. இந்த காலத்துல மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு கூட மனுஷங்களுக்கு இல்லையே. ராமண்ணா, பீமண்ணா. உங்களை பார்த்து வருஷ கணக்காச்சு. நல்லா இருக்கீங்களா? உங்களை விட்டுட்டு போயிட்டேன்னு என் மேல கோவமா? விட்டுட்டு போனது நான் இல்ல, பார்வதி. பார்வதிய பாவிங்க கொன்னுட்டாங்க. அவங்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கவே இந்த ஜெகதீஸ்வரி வந்திருக்கேன். ராட்சசனை சம்ஹாரம் பண்ணும்போது தேவர்கள் உதவின மாதிரி நீங்க எனக்கு உதவியா இருக்கணும். கெட்டதை நாம விட்டுறக்கூடாது. அதை தொடர்ந்து நம்ம கூடயே வச்சுக்கணும். மனசுல ஆயோ? ஓகே, கள்ள நோட் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். பிரிண்டிங் மிஷின் ரெடி, பிளாக்கும் ரெடி. லட்சக்கணக்கில் நோட்டை பிரிண்ட் பண்ணலாம். மிஷினை நல்லா பார்த்து வாங்கணும். இல்லன்னா ஏடா கூடமா ஆச்சுன்னா அது நம்மள உள்ள தள்ளிடும். வாய மூடுறா. மிஷின் பர்ஃபெக்டா இருக்கு. நோட்டை பிரிண்ட் பண்ணுவோம், அதை டபுள் ஆக்கி மார்க்கெட்ல விடுவோம், லைஃப்ல செட்டில் ஆயிடுவோம். ஓகே? ஏய் புவனேஷ், நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ என்னடா சைலண்டா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ மகளை பத்தி தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன புரியலையா? நாம கொன்னுமே பார்வதி. பார்க்க அவள மாதிரியே இருக்கா உன் பொண்ணு ஜெகதீஸ்வரி. அது மட்டும் இல்ல, பார்வதியை கொன்ன விஷயத்த வேற சொல்றாளே. என்னடா பேசுற? அந்த கொலை விஷயம் என் பொண்டாட்டிக்கே தெரியாது. தங்கச்சி எங்கேயோ போயிட்டான்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்கு அந்த கொலை விஷயம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. நோ, 6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்ல இருந்த ரத்தக்கரை இப்ப எப்படி வந்ததுன்னு கேக்குறா. பார்த்தா பைக் பம்பர் மேல இன்னும் ரத்தக்கரை இருக்குது. இன்ஜினுக்கு ஆயில் போடுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா பைக் பம்பர்ல ரத்தம் இருக்கதை இப்பதான் பாக்குறேன். ஏய் வாய மூடுறா. என் பொண்ணு எப்ப பார்த்தாலும் கோயில் குளம்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவ கையில இருக்கிற குங்குமம் பம்பர் மேல விழுந்திருக்கும். தண்ணி பட்டு அது ரத்தம் மாதிரி தெரிஞ்சிருக்கும், அவ்வளவுதான். அதை போய் பெருசா எடுத்துக்கிறீங்களே. நாம பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம்டா. ஓகே, ராத்திரி உன் வீட்டுக்கு வரோம். அங்கிருந்து நேரா பிரஸ்ஸுக்கு போலாம். மனசிலாயோ? என்னங்க இங்க பாருங்க, நம்ம ஜெகதீஸ்வரி ஸ்கூல்ல அம்மன் விஷயம் போட்டிருக்கா. இந்த போட்டோ பாருங்களேன், எவ்வளவு அழகா இருக்கான்னு. மூதேவி பெத்த பொண்ணுக்கு அம்மன் வேஷம் ஒரு கேடு. முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது போட்டோ காமிக்கிறா. போட்டோ ச்சே. நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? சிங்கப்பூர் மிஷன் ஆச்சே. சேட், இதுல 10 லட்சம் கள்ள நோட்டு இருக்கு. இதை வாங்கிக்கிட்டு 5 லட்சம் நல்ல நோட்டு கொடுங்க. 1க்கு 2, தட்ஸ் ஆல். अरे ये क्या रे? नोट में अशोका चक्र नहीं, अमन का फोटो இருக்கு. என்னது? அம்மன் போட்டோவா? देखो. வீட்ல நான் கிழிச்சு போட்ட ஜெகதீஸ்வரி போட்டோ இந்த நோட்ல எப்படி வந்தது? அதான் புரியல. அன்னைக்கு என்னடானா பைக் பம்பர் மேல ரத்தக்கரை அப்படியே இருந்தது. இன்னைக்கு என்னடானா இந்த ரூபா நோட்ல ஜெகதீஸ்வரியோட போட்டோ இருக்கு. ச்சே, சந்தேகமே இல்ல, இது செத்து போன பார்வதியோட வேலையே தான். மனசிலாயோ?
ஏய், டிஃபன் கொண்டு வர இவ்வளவு நேரமா? சீக்கிரம் கொண்டு வாடி. வந்துட்டேங்க, வந்துட்டேன். சீக்கிரம். ஏண்டி, கண்ணு எங்க வச்சிருக்க கபோதி? பாலாபிஷேகம் பண்ணும் தெய்வத்துக்கே ரத்தாபிஷேகமா? பழ நைவேத்தியம் ஏற்பவளுக்கு மாமிச நைவேத்தியமா? தீபமாராதனையில் தெய்வத்தின் முகத்துக்கே நெருப்பா? திருநீரால் உலகை காப்பவளுக்கு தரும் காணிக்க இதுவா? இதுவே கலிகாலத்தின் நிலையா? சைத்தானின் கொடுங்கோலா? சப்ப சைத்தான் முன்னரசாங்கம் இப்போது நடக்கிறது. மக்களுக்கான நியாயங்கள் எல்லாம் மேடையில் மிதக்கிறது. சப்ப சைத்தான் முன்னரசாங்கம் இப்போது நடக்கிறது. மக்களுக்கான நியாயங்கள் எல்லாம் மேடையில் மிதக்கிறது. இல்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு. கல்லாய் போச்சு ராஜா, இங்க தர்மம் நியாயம் போங்கு. சப்ப சைத்தான், சப்ப சைத்தான் முன்னரசாங்கம் இப்போது நடக்கிறது. மக்களுக்கான நியாயங்கள் எல்லாம் மேடையில் மிதக்கிறது. இல்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு. கல்லாய் போச்சு ராஜா, இங்க தர்மம் நியாயம் போங்கு. ஒருத்தி உயிரை கொடுத்து இருக்கா, உன்னில் பாதி வாழும் அவளை எண்ணி பாரு தோழா. இதயம் ஒண்ணு இருந்தா இறைவன் அங்கு இருப்பான். முதல் முடிவும் எல்லாம் அவனே, எண்ணி பாரு தோழா. தெய்வத்தை மறப்பதா, நியாயத்தை மிதிப்பதா, பல கோடி பாவங்கள் சேர்ப்பதா? வரும் வழியெல்லாம் உள்ளாக பூப்பதா? இல்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு. கல்லாய் போச்சு ராஜா, இங்க தர்மம் நியாயம் போங்கு. சப்ப சைத்தான், சப்ப சைத்தான் முன்னரசாங்கம் இப்போது நடக்கிறது. மக்களுக்கான நியாயங்கள் எல்லாம் மேடையில் மிதக்கிறது. இல்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு. கல்லாய் போச்சு ராஜா, இங்க தர்மம் நியாயம் போங்கு. நிலவை பிடித்து விளையாட கனவு காணும் குழந்தை போல் ஓடும் நதியில் விழுகிற இலையாய் எண்ணம் ஓடுது. மரத்தின் பயனும் உனக்கில்லை, மேகத்தின் பயனும் உனக்கில்லை. மனித உடம்பு பயனில்லாமலே மண்ணை சேருது. அதை போ நீ மதிப்பதா, வானுக்கும் பூமிக்கும் புதிப்பதா? இருட்டோடு இருட்டாக வாழ்வதா? பெரும் சுமையாக காலத்தை தேய்ப்பதா? ஏத்தில்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு. கல்லாய் போச்சு ராஜா, இங்க தர்மம் நியாயம் போங்கு. சப்ப சைத்தான், சப்ப சைத்தான் முன்னரசாங்கம் இப்போது நடக்கிறது. மக்களுக்கான நியாயங்கள் எல்லாம் மேடையில் மிதக்கிறது. ஏத்தில்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு. கல்லாய் போச்சு ராஜா, இங்க தர்மம் நியாயம் போங்கு. ஏத்தில்ல டாங்கு டாங்கு, இங்க எல்லாம் ராங்கு ராங்கு.
ஆ. இன்னைக்கு என் கையால உனக்கு பிராந்தி அபிஷேகம். என்னது தண்ணி வரல? ஜெகதீஸ்வரி, என்ன எதுக்கு கூப்பிட்ட? ஜெகதீஸ்வரி, தண்ணி வரல, என்னாச்சு தெரியலையே. ம். ம்? என்ன இது, தண்ணியே வரலையே. எதுக்கு இவ்வளவு அவசரம்? இரு, நிச்சயமா வரும். இன்னைக்கு என்னால உனக்கு ரத்தாபிஷேகம். ரத்தமா? ஏ குரூப்பா பி குரூப்பா? என்னடா கிண்டல் பண்றியா? கிண்டல் இல்லப்பா, ரத்தம் கிடைக்காம நிறைய பேர் அவசப்படுறாங்கல்ல, அதை வித்து காசு ஆக்கலாம் தான். ஏய் சும்மாரு. அவன் பொண்ணால் அவன் ஏற்கனவே குழம்பி போயிருக்கான். சுந்தர், உன் பொண்ணுகிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நீ சொல்றது உண்மைதான். நாம கொண்ட பார்வதி மறுபிறவி எடுத்து இப்ப என் மகரூபத்துல வந்திருக்கா. உன் பொண்ணு உயிரோட இருந்தா நாம யாரும் உயிரோட இருக்க முடியாது. ஆமா, நம்மளோட உயிருக்கு அவதான் யமன். பார்ட்னர், மனுஷங்களுக்கு ஜுரம் வந்தா இன்ஜெக்ஷன் போடுறத பாத்திருக்கேன், ஆடு மாடுகளுக்கு இன்ஜெக்ஷன் போட்டும் பாத்திருக்கேன். ஆனா ஜுரம் வர்றதுக்கான இன்ஜெக்ஷனை இப்பதான் பாக்குறேன். வாய மூடு. இது ஜுரத்துக்கு இன்ஜெக்ஷன் இல்ல, பாய்சன் இன்ஜெக்ஷன். இந்த ஐஸ்கிரீமை யார் சாப்பிட்டாலும் கோவிந்தா. உன் பிளான் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. பார்ட்னர், 3 ஐஸ்கிரீம் வீட்டுக்கு எடுத்துட்டு போற. நீயும் உன் பொண்டாட்டியும் பிளெயின் ஐஸ்கிரீமை சாப்பிடுறீங்க. உன் பொண்ணுக்கு இந்த பாய்சன் ஐஸ்கிரீமை கொடுக்க போற. மனசுல ஆயோ? ஏதாவது ஒண்ணு ஆனா சரி. இங்க நான், இங்க லலிதா. நடுவுல உட்கார போறது ஜெகதீஸ்வரி. பாய்சன் ஐஸ்கிரீம். லலிதா, என்னங்க? ஜெகதீஸ்வருக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல, அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவ எங்க? பக்கத்து வீட்டுல விளையாடிட்டு இருக்கா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். அப்பா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாருன்னா நீ நம்பவே மாட்டேங்கிற. உட்காருமா. வேண்டாம் வேண்டாம், எங்க உட்காரட்டும். லலிதா, நம்ம 2 பேர் நடுவுல உட்கார்ந்தா நல்லா இருக்கும் இல்லையா? என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம் இருக்காதா பின்ன? என்ன இருந்தாலும் நான் உங்க அப்பா இல்லையா? உட்காரு. வாமா. Come on, have it. ஏமா அப்படி சிரிக்கிற? தோட்டத்துல விளையாடினது ஞாபகத்துக்கு வந்தது, அதான் சிரிச்சேன். சிரிக்கிற மாதிரி என்ன நடந்தது? அதா, நான் இங்க இருந்தேன், சாந்தி அங்க இருந்தா, வாணி இங்க இருந்தா. சரி, நான் இங்க வந்தேன், சாந்தி இங்க வந்தா, வாணி இங்க வந்தாளா? அப்புறம் நான் இங்க போயிட்டேன், வாணி இங்க வந்தா, சாந்தி இங்க வந்துட்டா. மறுபடியும் நான் அங்க போனேன், சாந்தி இங்க வந்தா, வாணி இங்க வந்தா. மறுபடியும் நான் போனேன், சாந்தி வந்தா, வாணி வந்தா. நான் இப்படி வந்தேன்னா சாந்தி சுத்தி இங்க வந்துட்டா. அதுக்கப்புறம் யாரு எங்க போனான்னு ஒண்ணும் புரியலையா, ஒரே கன்ஃபியூஷனா போச்சு. ஆமாமா, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. நீங்க ஐஸ்கிரீம் சாப்பிடுங்க. சாப்பிடுங்கம்மா.
எப்படி இருக்கு ஐஸ்கிரீம்? அப்பா வாயில வச்சிருந்ததெல்லாம் துப்பிட்டேன். முழுங்கிருந்தா நானும் அரோகரா. ஏண்டா வெங்கட், ஏண்டா இப்படி உட்கார்ந்திருக்க? அக்கா, நீ தானே என்கிட்ட சொன்ன துணியில அழுக்கு இருந்ததுன்னா நல்லா அடிச்சு அடிச்சு துவைச்சா அழுக்கு போயிடும்னு. ஆமா. நம்ம வீட்டு பொண்ணு அடுப்பாங்கல்ல போய் அழுக்காயிடுச்சு. நான் அடிச்சு அடிச்சு துவைச்சேன், செத்து போச்சு. ஏண்டா வெங்கட், அதையும் கொன்னுட்டியா? அட கடவுளே, என் வாழ்க்கையில நான் இப்படி ஒரு அடிமுட்டால நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ டே வெங்கட், என் பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாடா. இந்த சந்தோஷமான விஷயத்த மாமா கிட்ட போய் சொல்லிட்டு வாடா. போடா போடா போடா. ஆமா, இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? இனிமே நீ எந்த விஷயத்த சொன்னாலும் ஒரு துக்க விஷயத்த சொல்ற மாதிரி வாயில அடிச்சிட்டு சொல்லணும்டா. புரிஞ்சதா? புரிஞ்சதாடா? யாரு? உங்க பொண்ணு. ஐயா பொண்ணா? எப்போ? தெரியல. எந்த இடத்துலடா? அதுவும் எனக்கு தெரியாது. எதை கேட்டாலும் தெரியல தெரியல சொல்லிட்டு இருக்க. தெரிஞ்சதை சொல்லி தொலைடா. எங்க அக்கா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லிட்டு வர சொன்னாங்க. உங்க பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டாளா? பெரிய மனுஷி ஆயிட்டாளா? ஐயோ ஐயோ, இந்த சந்தோஷமான விஷயத்த ஏன்டா அழுதுகிட்டே சொன்ன? ஏன்டா இப்படி பண்ண? மாமா, நீங்க தானே என்கிட்ட சொன்னீங்க இனிமே எந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னாலும் வாயில் அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே சொல்லணும்னு. என் புத்திய செருப்பாலதான் அடிச்சுக்கணும். டேய், இனிமே நீ எந்த விஷயத்த சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா மங்களகரமான முறையில தான் சொல்லணும். புரிஞ்சதா? புரிஞ்சதா? புரிஞ்சது. அம்மா, ராத்திரி தேவிக்கு துர்கா அலங்காரம் இருக்கு, காலையில அபிஷேகம் இருக்கு. நான் காலையில சீக்கிரமா கோவிலுக்கு போகணும். சீக்கிரம் எழுப்புங்கம்மா. சரிம்மா, 5 மணிக்கு அலாரம் வச்சு உன்னை எழுப்பி விட்டுறேன். சீக்கிரமா ரெடி ஆயிட்டு கோயிலுக்கு போலாம், சரியா? ஏய், நீங்க ஆடிக்கிட்டே இருக்க, நான் வரேன். அவன் கிடக்குறான் சோம்பேறி, நம்ம விளையாடலாம். நாளைக்கு விடியற் காலையில் 5 மணிக்கு அலாரம் அடிக்கும், டைம் பாம் வெடிக்கும், அந்த பொண்ணு க்ளோஸ் ஆயிடுவான். மனசில் ஆயோ? எங்கடா போயிருந்த? உன் பொண்ணோட ரூமுக்கு. எதுக்கு? ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காத. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு உன் பொண்ணு செத்துட்டாங்கிற செய்தி உனக்கு வந்து சேரும். மனசில் ஆயோ? ஏய், என் மக சாகிறதுன்னா 100% கேரண்டி. அப்படின்னா மனசுலயோ? இப்பவே எதுவும் சொல்லாதீங்க. நாளை காலையில டெத் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. மனசிலாயோ?
ஏய் தூக்கம் வருதுப்பா, நான் கிளம்புறேன். வரப்பா. ஆ போயிட்டு வரட்டாமா? ஏமா அப்படி சிரிக்கிற? ஒன்னும் இல்லம்மா, போகும்போது போயிட்டு வரேன்னு சொன்னாரு, அதுக்காக தான் சிரிச்சேன். போறவங்க எல்லாரும் போயிட்டு வரேன்னு சொல்றது சகஜம் தானேமா. வேற யாராவது சொன்னா பரவாயில்லம்மா, ஆனா இவன் போனா வரப்போறது இல்ல. டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ண இந்த கடிகாரத்தை ஜெகதீஸ்வரி ரூம்ல நான் தான் வச்சேன். அது இங்க எப்படி வந்தது? कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात्। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஜெகதீஸ்வரி, உன் அப்பாவோட ஃப்ரெண்டு இறந்துட்டாருமா. அப்படியா? நேத்து ராத்திரி அவர் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. அப்ப நீ இவர் போவாரு ஆனா திரும்பி வரமாட்டாருன்னு சொன்ன. அதே மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியுமா. கத்தி எடுத்தவனுக்கு கத்தியால தான் சாவு. மனசுலாயோ? சந்தேகமே இல்ல. நரேஷ கொன்னது அந்த பார்வதியோட ஆவிதான். அவ பழிவாங்கும் படலத்தோட முதல் பலி நம்ம நரேஷ் தான். நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அடுத்து நடக்க போற சாவு நீயோ நானோ இல்ல இவனோ தெரியல. ஐயோ, நான் உங்க ரூட்டுக்கெல்லாம் வரலப்பா. ஏற்கனவே மனசுலாயோன்னு சொன்னப்ப ஒரேடியா போயிட்டான். அந்த பேயை அடக்கிறதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு பெரிய மந்திரவாதியா பார்த்து அந்த பேயை ஒரு வழி பண்றேன் நானே.
ஆமா வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டு என்ன ஒண்ணும் பண்ணாத சொன்னா கேளு நான் ஒண்ணும் பண்ணல எனக்கு எதுவும் தெரியாது என்ன விட்டு ஆமா வேண்டாம் வேண்டாம் என்ன விட்டு வேண்டாம் வேண்டாம் என்ன ஒண்ணும் பண்ணிடாத என்ன ஒண்ணும் பண்ணாத ஐயோ நாயி 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 அந்த பக்கம் ஆடு இந்த பக்கம் நாயி என்ன ஒண்ணு வழி பண்ணாம விடாத போல இருக்கு ஐயோ ஐயோ ஆமா ஆமா வேண்டாம் வேண்டாம் அம்மா காஃபி சாப்பிடுங்க. வேண்டாம். என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு கேசவன் இறந்துட்டான். இறந்துட்டாரா? ம். அது எப்படி திடீர்னு இறந்துட்டாரு? என்னதான் நடந்தது? கல்ராய் மலை ஓரத்துல அவன் செத்து கிடந்ததா யாரோ போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிருக்காங்க. அந்த மலைப்பகுதிக்கு போற யாருமே கெட்ட காரியத்துக்கு தான் போவாங்க. உங்க ஃப்ரெண்ட் எதுக்கு அங்க போனாங்க? அது ஒண்ணு இல்ல. தப்பு காரியம் பண்ண போனாரு, அதுக்கான தண்டனை அவருக்கு கிடைச்சிருச்சு. ஓம் காளிங்க சர்ப்பாய நமஹ. ஓம் தக்ஷகாய நமஹ. ஓம் காலபீஷணாய நமஹ. ஓம் தக்ஷகாய நமஹ. ஓம் உரகாய நமஹ. ஓம் புஜங்காய நமஹ. ஓம் சர்வசக்திநாகாய நமஹ. ஓம் காலபீஷணாய நமஹ. ஓம் காளிங்க சர்ப்பாய நமஹ. ஓம் சர்வசக்திநாகாய நமஹ. ஓம் காலபுஜங்காய நமஹ. ஓம் நாகலோகாதிபதயே நமஹ. ஓம் சர்வவ்யாபி உரகாய நமஹ. ஓம் கத்ருசுதாய நமஹ. ஓம் காலபீஷணாய நமஹ. ஓம் நாகசக்தி பிரத்யக்ஷாய நமஹ. நாகசக்திகளே, போங்க அந்த பொண்ணை கொன்னுட்டு வாங்க. நீ சொன்ன மாதிரியே அந்த பாம்புங்க என் மகளை கொள்ளுமா? அந்த கவலை உனக்கு வேணாம். நீ நம்பிக்கையா வீட்டுக்கு போ. அங்க உன் மக செத்து போய் கிடப்பா. என்ன நாகராஜா, நல்லா இருக்கியா? நான் பாவிங்களை நாசம் பண்ண வந்திருக்கேன். நீ என்ன நாசம் பண்ண வந்திருக்கியா? நாகசக்தி துஷ்ட சக்தி ஆக கூடாது. என்னடா இவள சாகடிக்க வந்தோம், இவ்ளோ பாசமா பேசுறாளேன்னு பாக்குறீங்களா? இவ யாருன்னு யோசனை பண்றீங்களா? ஓ, நல்ல கண்ணால என்ன பாரு. கெட்ட காரியம் பண்றவனுக்கு சக்தி இல்ல. நல்லவங்களை நாசம் பண்ண முயற்சி பண்ணா உங்க சக்தி போயிடும். அந்த கெட்டவனோட நாசம் உங்க மூலமா நடக்கணும். போங்க, அவனை சம்ஹாரம் பண்ணுங்க.
ஹலோ, யாரு? ஆமா. என்ன? புவனேஷ் செத்துட்டானா? எப்படி? ஷிட். இதுக்கெல்லாம் காரணம் என் வீட்ல என் மகரூபத்துல இருக்காளே அந்த பேய் தான். அவளை இப்பவே முடிச்சிடுறேன். எஸ். அவளை கொல்ல என்ன முயற்சி பண்ணாலும் அவ எப்படியோ தப்பிச்சுக்கிறா. சோ அவ அம்மா மூலமா தான் அவ கதைய முடிக்கணும். ஐயையோ, ஐயா. அக்கா, நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன், நீங்க கேட்கணும். நான் ஒரு விஷயம் சொல்ற கேளு. இல்ல நான் சொல்வேன், நீ கேட்கணும். முதல்ல நான் சொல்றது கேளுடா. நான் தான் சொல்லுவேங்க. சொல்லி தொலை. கேளுங்கக்கா. கோழியும் முட்டை போடுதுக்கா. ஆமா. வாத்தும் முட்டை போடுதுக்கா. ஆமா. ஒட்டகம் மட்டும் முட்டை போடாது. ஏன்டா? அவ்வளவு தூரத்துல இருந்து முட்டையை போட்டா அது உடைஞ்சிரும். ஊர்ல உங்க மாமாவோட அம்மா முட்டை போட்டாங்களா? செத்து போயிட்டாங்கடா. ஊர்ல இருந்து டெலிகிராம் வந்திருக்குடா. சீக்கிரமா உங்க மாமாவை பார்த்து விஷயத்தை சொல்லுவா. போடா. ஆமா, இந்த விஷயத்தை எப்படி சொல்றது? இனிமே நீ எந்த விஷயத்தை சொன்னாலும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மங்களகரமான முறையில சொல்லணும். புரிஞ்சுதாடா? இந்தாங்க புடிங்க. டேய் வெங்கடே, சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா மங்களகரமான முறையில மேலதோளத்தோட வந்து எனக்கு மாலை போட்டு மரியாதையெல்லாம் செய்யறியே, எனக்கு ஏதாவது பதவி கிடைச்சிருக்காடா? பதவி கிடைச்சது உங்களுக்கு இல்ல, உங்க அம்மாவுக்கு. எங்க அம்மாவுக்கா? 80 வயசுல அப்படி என்னடா பதவி கிடைச்சிருக்கு? அவங்களுக்கு பரலோகத்துல பதவி கிடைச்சிருக்கு. அதாவது உங்க அம்மா மண்டைய போட்டாங்க. செத்து போயிட்டாங்களா? எங்க அம்மா செத்து போனதுல உனக்கு அவ்வளவு சந்தோஷமாடா? நியூஸ் கம்னாட்டி. என்னங்க? டாடாடா. இந்த லட்ட ஜெகதீஸ்வரிக்கு கொடு. இன்னைக்கு என்னங்க விசேஷம்? உனக்கு தெரியாதா? ஜெகதீஸ்வரி ஃபர்ஸ்ட் ரேங்க்ல பாஸ் ஆயிருக்கா. இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. அப்படியா? எடுத்துட்டு போய் கொடு. இது பாருங்க, இத நீங்களே எடுத்துட்டு போய் அவகிட்ட கொடுங்க. அவ ரொம்ப சந்தோஷப்படுவா. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த பாக்கியம் உனக்கு கிடைக்கணும் தான் உனக்கு விட்டு கொடுத்தேன். நீ போ, நான் அப்புறம் வரேன். சரி. லட்டுல விஷம் கலந்தது யாருக்கும் தெரியாது. அவ சாப்பிடுவா, ஃபினிஷ் ஆயிடுவா. ஸ்வீட் டெத். ஜெகதீஸ்வரி, லட்டு சாப்பிடுமா? யாருமா லட்டு கொடுத்தாங்க? உன் அப்பா தாமா கொண்டு வந்தாரு. நீ பரீட்சையில பாஸ் பண்ணிட்டியாமே? நான் எப்பவும் பாஸ் ஆயிட்டே தான் இருக்கேன். அப்பா மட்டும் தான் எல்லா விஷயத்திலயும் ஃபெயில் ஆயிட்டே இருக்காரு. இருக்கட்டும், நீ லட்டு சாப்பிடு. எடுத்துக்கிறேம்மா. அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஸ்வீட்டான விஷயம் சொல்றேன். என்னம்மா ஸ்வீட்டான விஷயம்? அத நீ டிவில பாருமா.
என்னங்க லலிதா 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 என்னங்க எனக்கு என்ன இது கொடூரம் என்னங்க லலிதா நான் இத்தனை நாள் எவ்வளவோ கொடுமைகளை செஞ்சேன். அதுக்கு தண்டனையா அந்த தாய் என் கண்ணை பறிச்சிட்டா. உன் உயிரையே எடுத்திருப்பேன். ஆனா அவன் பொண்டாட்டி 10 நாள் விரதம் இருந்து எனக்கு சேவை செஞ்சிருக்கா. அதுக்கு பரிகாரமா தான் அவளுக்கு மாங்கல்ய பிச்சை கொடுத்திருக்கேன். ஜெகதீஸ்வரி, நீ? நான் ஜெகதீஸ்வரி தான். ஆனா உன் மக ஜெகதீஸ்வரி இல்ல, ஜெகத்துக்கே தாயான ஜெகதீஸ்வரி. தாயே, நீ யாரு? உன் சக்தி என்னன்னு தெரிஞ்சுக்காம நான் உன்னைய அழிக்க பார்த்தனே, என்ன மன்னிச்சிருமா? இனிமேலாவது நல்லவன திருந்தி வாழு. நான் பாவிங்களை நாசம் பண்ண வந்தேன். வந்த வேலை முடிஞ்சது. நான் கிளம்புறேன்.